நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்யூஎஸ் சார்பில் 2ஆம் நிலை காவலருக்கான தேர்வுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வெளிவந்திருக்கு. இப்போ இதில் வந்து எனக்கு வந்து இதுதான் வந்து கடைசி சான்ஸு. இந்த வருஷம் நான் எக்ஸாம் பாஸ் பண்ணல அப்படின்னா, நான் வந்து கண்டிப்பாக வந்து அடுத்த முறை வந்து எனக்கு ஏஜ் பார் ஆகிடும், என்னால் வந்து அட்டன் பண்ண கூட முடியாது அப்படிங்கிற ஸ்டேஜில் இருக்கவங்க எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்கக்கூடியவங்க என்ன செய்யணும் அப்படின்னா, நமக்கு இது கடைசி சான்ஸ் அப்படிங்கிற அந்த ஃபேர்னஸ் பயத்தை வந்து விடணும். நீங்கள் வந்து பயந்துக்கிட்டே வந்து எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் கூடாது. அப்படி பண்ணீங்க அப்படின்னா, நீங்கள் நிறைய விஷயங்கள் கற்றுக்காமல் இல்லை நிறைய விஷயங்களை மறந்துட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த பயத்தை விடுங்க. அந்த பயத்தை விட்டுட்டு தேர்வுக்கு முழுமையாக தயாராகணும். எப்படி தயாராகணும் அப்படின்னா, உங்களுக்கு கையில் இருக்கக்கூடிய சிலபஸில் இருக்கக்கூடிய எல்லா பாடத்திட்டங்களையும் எல்லா பாடப்பகுதிகளையும் கவர் பண்ணுங்கள். அதுக்கு பேசிக்காக நீங்கள் என்ன படிக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு 10th புக்கு, 10th தமிழ், 10th சயின்ஸு, 10th சோசியல் சயின்ஸ், இந்த 3 புக்கையும் வந்து நீங்கள் வந்து தரவாக படிங்க. அதில் இருக்கக்கூடிய புக் பேக் கொஷின் இருக்கும். அந்த நோட்ஸு வச்சுருப்பாங்க எல்லாருமே. அந்த நோட்ஸில் வந்து எல்லாமே புக் பேக் கொஷின்ஸ் இருக்கும். அந்த கொஷின்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து படிச்சிருக்கணும். அதற்கு அடுத்து 10th மேக்ஸ், இந்த 10th மேக்ஸை பொறுத்தவரையிலையும் வந்து அடிப்படை ஃபார்முலா எல்லாமே அதில் தான் இருக்கும். அந்த ஃபார்முலா உங்களுக்கு நல்லா தெரிஞ்சதுன்னா மட்டும்தான் நீங்கள் வந்து அந்த கொஷின் பேப்பரை நீங்கள் கொஷினில் கேட்கக்கூடிய மேக்ஸ் எல்லாத்துக்கும் வந்து நீங்கள் சரியாக ஆன்சர் பண்ண முடியும். அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு அடுத்தடுத்து உளவியல் எல்லாமே இருக்கும். ஸோ ஃபார்முலா எதையும் நீங்கள் மறந்துடக்கூடாது. ஸோ 10th பேசிக்கில் இருக்கக்கூடிய ஃபார்முலா எல்லாத்தையும் படிச்சுக்கோங்க. இது எல்லாத்தையும் படிச்சுட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸு, அதுக்கடுத்து மாடல் கொஷின் பேப்பர்ஸு, இது எல்லாத்தையும் வந்து நீங்கள் ஒரு கிளான்ஸ் பார்க்கணும். ரொம்பலாம் தள்ளி பார்க்க தேவையில்ல. 5 வருஷம் கொஷின் பேப்பர் பார்த்தா போதும். அதில் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அடுத்து இதுக்கு முன்னாடி நீங்கள் எழுதின போலீஸ் எக்ஸாமில் என்ன மாதிரி தவறுகள் வந்து நீங்கள் பண்ணினீங்க அப்படிங்கிறத கொஞ்சம் யோசித்து, எந்தெந்த டாபிக் நம்ம வந்து விட்டுட்டோம் அப்படிங்கிறதையும் கொஞ்சம் வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு, அதற்கப்புறம் அந்த டாபிக் எல்லாத்தையும் வந்து இந்த தடவை நீங்கள் கவர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் செய்ய வேண்டியது வந்து அந்த பயத்தை விட்டுட்டு தான் நீங்கள் இதெல்லாம் செய்யணும். நம்மளுக்கு இது கடைசி சான்ஸு, இதை விட்டுட்டோம்னா நம்மளால் ஒன்றும் முடியாது அப்படிங்கிற அந்த பயத்தை விடுங்க. கேஷுவலாக நீங்கள் வந்து இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. அடுத்து எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி கட்டாயம் ஒரு 3 தடவை அல்லது ஒரு 5 தடவையாவது மாடல் கொஷின் பேப்பரு நீங்கள் எழுதி ப்ரிப்பேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக ப்ரிப்பேர் பண்ணணும். நீங்கள் மற்றவங்க பண்ணுறாங்களோ இல்லையோ, உங்களுக்கு கடைசி சான்ஸ் அப்படிங்கல எக்ஸாமுக்கு ஒரு வாரம் 10 நாளைக்கு முன்னாடியே நீங்கள் அந்த 5 மாடல் கொஷின் பேப்பர்ஸை ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஒரு கிளான்ஸ் மட்டும் விட்டுட்டு போங்க. கண்டிப்பாக நீங்கள் எக்ஸாம் பாஸ் பண்ணிடலாம். வாழ்த்துக்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி.